ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இன்னைக்கு திருவையாறு அசோகா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா 2 நிமிஷம் வறுத்துட்டு அது ஒரு குக்கரில் போட்டு கழுவிட்டு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு 3 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் கோதுமை மாவையும் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்ச பாசிப்பருப்பை அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு 2 கப்பு ஜீனி ஆரஞ்சு கலர் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கிண்டணும். அது அப்படியே நல்லா தளர்ந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏலக்காய் பொடி, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, வறுத்த முந்திரி பருப்பு அதையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அல்வா மாதிரி வரும். இது பாசிப்பருப்பு சேர்த்ததுனால நல்ல ஹெல்த்தும் கூட. வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் செஞ்சு பாருங்கள். பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நெய்யை ஊற்றிக்கிட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடணும். ஒரு குழிக்கரண்டி கடலை மாவை போட்டு வறுத்துட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வெந்த உடனே ஒரு பக்கம் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த காய்ச்சின வெல்லத்தை அந்த கடலை மாவோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டம்ளர் பாழையும் ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், வறுத்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் பாயசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் ஒரு 1/2 கப் கோதுமை ரவையை போட்டு ஒரு 3 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கேசரி பவுடரையும் போட்டு நல்லா கொதிச்சோன்னே வறுத்த ரவாவை போட்டு நல்லா கிண்டணும். இது ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் கிண்டணும், ஏன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இது செய்யறதுக்கு எப்படியும் 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியானோன்னா அதில் 1 கப் சர்க்கரையை போட்டு சர்க்கரை இலகி இந்த மாதிரி தண்ணியா வந்துடும். அது அப்படியே சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அல்வா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் இப்படி ஒரு தட்டி எடுத்தீங்கன்னா சும்மா செம்ம டேஸ்டான கோதுமை ரவா கேசரி. வீடியோஸை பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இதை சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியானது சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பொமக்ரானட், பனானா, ஆப்பிள், நட்ஸு, பப்பாயா எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கணும். நல்லா திக்கான பாலை காய்ச்சிட்டு ஒரு கஸ்டர்ட் பவுடரை ஒரு 2.5 ஸ்பூன் போட்டு அதில் 100 மில்கை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் காய்ச்சி வச்சிருக்கிற பாலில் சிம்மில் வச்சு இந்த கஸ்டர்ட் மிக்ஸை போட்டு கலந்தீங்கன்னா க்ரீமியாக வந்துடும். அதில் கொஞ்சம் ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லா நட்ஸையும் மேலாக அப்படியே தூவி விட்டு அது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீமை விட சூப்பராக ஹெல்த்தியான கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ரவா பணியாரம், இந்த பணியாரத்தை செஞ்சு கொடுத்துட்டு பாப்பா ஸ்கூலில், ஆஃபீஸில் எல்லாருமே ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு சுடு தண்ணியில் 1 கப்பு ரவா, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மைதா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துட்டு 1 கப்பு தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த பணியாரத்தை போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பராக சாஃப்டாக ஸ்வீட்டான ரவா பணியாரம் ரெடி. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டு வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு மொய்ச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, அந்த ஆரஞ்சு கலர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஜல்லிக்கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா அந்த பூந்தி ரெடி ஆகிடும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் சர்க்கரை போட்டு அது நல்லா கொதிச்சோன்னே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த பூந்தியையும் போட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு மீடியம் ஹீட்டில் உருண்டையாக உருட்டி வச்சிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஒரு கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது 1 கப்பு வெல்லம் போட்டு அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். பாகுபதெல்லாம் வரணும்னு தேவையில்லை, கரைஞ்சோன்னே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 கப்பு போல் நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் போட்டு ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவை போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தோன்னே வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி கொஞ்சம் கலருக்காக, கலர் வேணால் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா பதம் வந்துடும். அது அப்படியே ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.